எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். ஸோ இதுக்கப்புறம் நிறைய மீட் பண்ணுவோன்றதுனால நான் ஒரு சின்ன டீல் போட்டுக்கிறேன் அவங்களோட. என் பேரில் எங்கேயுமே ஹெச்ன்ற ஆல்ஃபபெட் வராது. ஸோ இது வரைக்கும் எங்கெல்லாம் போட்டிருந்தீங்களோ அதெல்லாம் வந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் கரெக்டாக பண்ணிடுங்க. ஜில் ஜங் ஜக்ன்ற படம் வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கும், இன் யுவர் வைல்டஸ்ட் ட்ரீம் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் ஒன்று இருக்கும். ஜில் ஜங் ஜக் இஸ் ஆர் வைல்டஸ்ட் ட்ரீம். ஏன்னா படத்தோட கதையா இருக்கட்டும், படம் அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒரு மாதிரி ஒரு வைல்டா, ரொம்ப ஒரு மாதிரி பயங்கர வித்தியாசமா ஒரு கேரக்டரைசேஷன், பிக்சரைசேஷன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜில் ஜங் ஜக் இஸ் பேசிக்கலி ஆர் வைல்டஸ்ட் ட்ரீம். எனக்குன்னு இல்லை, என் டீம்ல இருக்கிற அத்தனை பேருக்கும் சரி. இப்போ நாங்க வந்து படம் எடுத்ததுலேருந்து இப்போ இங்க வந்து நாங்க நிக்கிறோன்ற அந்த மொமெண்ட் வரைக்கும் ஜில் ஜங் ஜக் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நாங்கள் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு நினச்ச ஒரு விஷயம், அது வந்து நடந்திருக்கு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம், the one and only reason behind all of this is Siddharth sir, my actor, producer, lyricist, singer and everything. He has been a great mentor for me and my whole team. ஒரு சின்ன ஸ்டெப்லயும் அவர் வந்து எங்களோட கூடவே இருந்திருக்காரு. சத்தியமா சொல்றேன், சித்தார்த் சார் இந்த படம் பண்ணலன்னா கண்டிப்பா ஜில் ஜங் ஜக்ன்ற படம் இப்போ என்ன மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கண்டிப்பா வந்திருக்குமான்னு எனக்கு எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டெப்லயும் அவர் எங்களுக்கு கொடுத்த ஃப்ரீடம் அண்ட் நீங்க என்னன்னா பண்ணுங்க அப்படின்ற அவர் கொடுத்த அந்த சப்போர்ட் அண்ட் எவ்ரி திங் ஹஸ் பீன் அ கிரேட் டீல் ஃபார் அஸ். இன்னைக்கு வந்து February 2 ஆக்சுவலி February 2 2015 பின்னாடி ஒரு கதை இருக்கு. January 8 வந்து சித்தார்த் சார் லாஸ்ட் 2015 சித்தார்த் சார் மீட் பண்ணி நான் வந்து ஸ்டோரி சொன்னேன். அவர் வந்து நான் பண்றேன், ஐ வில் ப்ரொடியூஸ் அ மூவி, பட் ஒன் கண்டிஷன், இன்னும் 20 நாள்ல நம்ம வந்து ஷூட் பண்ணோம், February 2 ஷூட் பண்ணோம் அப்படின்னாரு. ஸோ அந்த February 2 January 8 February 2 வரைக்கும் அந்த கேப்ல வந்து எப்படி எல்லாத்தையும் பிளான் பண்றது, எல்லாத்தையும் பண்றது அப்படின்ட்டு யோசிச்ச போது ஒரு பெருசா எனக்கு சப்போர்ட்டா இருந்த 2 பேர் வந்து ஃபர்ஸ்ட் மிலின் சார், the EP of the film. He is an extremely experienced and ஒரு gem of a person. அவர் ஒரு பெரிய ஹெல்ப்பா இருந்தார் அந்த பிளான் பண்றதுக்கும். ஆல்சோ மை கோ-டைரக்டர் பாலாஜி, அவர் சின்ன கால் தான் பண்ண, அவனுக்கு இந்த மாதிரி சொல்றாரு சித்தார்த் சார் மாதிரி 2 பண்ணலாம், எப்படா பண்றது அப்படின்னு கேட்டபோது பண்ணிடலாம் வச்சு அப்படின்னா. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம், பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எனக்கு கூட ஒரு சப்போர்ட்டா அந்த மாதிரி இருந்த அந்த 2 பேர் அவங்க. தென் ஜில் ஜங் ஜக் அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரீ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அந்த படத்தோட நான் கேப்சூலில் சொல்லியிருந்த மாதிரி கலர் டோன் அதெல்லாம் செட் பண்ணுற அந்த ஏற்கனவே நாங்கள் பைலட் பண்ணியிருந்த போதே பேசிக்காக பண்ணியிருந்தோம். ப்ளஸ் அதையும் தாண்டி ஒரு லெவல் எடுத்துகிட்டு போகணுன்றதுக்காக தான் மெயினாக வந்து நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸோ மை ஹோல் டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபர், மை எடிட்டர், மை கலரிஸ்ட், மை சிஜி சதீஷ் அண்ட் ஆல் ஆஃப் தீஸ் கைஸ், இந்த படத்துல வேலை செஞ்ச இந்த படத்துல ஒரு நாளுக்கு வந்தவங்கள, ஒரு நாள் ஒரு ஷெரீஃப் மாஸ்டரா இருக்கட்டும், இல்லை யாரும் ஒரு பாட்டுக்கு வந்தவங்கள, லிரிசிஸ்ட் விவேகா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த படத்தை வந்து ஒரு ப்ராஜெக்டா ஓகே இந்த மாசம் முடிச்சா அந்த படம் முடிச்சா அந்த மாதிரி பார்க்காம எல்லாருமே வந்து ஜில் ஜங் ஜக் வந்து நம்ம படம் அப்படின்ற மாதிரி ஃப்ரம் டே 1 till now அந்த மாதிரி தான் எல்லாரும் பார்த்துருக்காங்க ஜில் ஜங் ஜக். ஒரு டைரக்டரா நான் ஷேர் பண்றேன், நானும் என்னோட ரைட்டரும் ஷேர் பண்ண விஷயம் வந்து ஒரு டீமா அத்தனை பேரும் சேர்ந்து கேரி பண்ணியிருக்காங்க, அத்தனை பேரும் சேர்ந்து அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க, அவங்க படமா அதை பார்த்துருக்காங்கன்னு நினைக்கும் போது ஐ எம் ரியலி ஹம்பிள். ஐ ஹாவ் நோ வேர்ட்ஸ் டு தேங்க் ஆல் ஆஃப் தீஸ் கைஸ் ஹூ ஹவ் பீன் தேர் வித் மீ ஃப்ரம் த பிகினிங். தேங்க்யூ மச்சீஸ். அண்ட் அடுத்ததா இப்போ ஜில் ஜங் ஜக்ன்ற படம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஜில் ஜங் ஜக்ன்ற படம் நான் வந்து பேசிக்கா எல்லாத்தையும் சொல்ற ஒரே விஷயம் தான். நானும் என்னோட கோ-ரைட்டர் மோகன் வந்து 3ஆம் கிளாஸ்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நாங்கள் வந்து ஒன்றா தான் வளர்ந்து வந்தோம். ஸோ எங்கள் 2 பேருக்குள்ள எப்படின்னா, நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த வி நெவர் லெட் த கிட் இன் அஸ் டை, அந்த குழந்தைத்தனம் வந்து எப்பவுமே உள்ள வச்சுட்டே இருப்போம். ஏன்னா பிகாஸ் வி ஃபீல் தட் அந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மிஸ் ஆகும், அன்னைக்கு வந்து நம்ம இந்த கிரியேட்டிவிட்டின்ற ஒரு விஷயம் வந்து எங்கேயோ லாஸ் ஆயிரும்ன்ற ஒரு கணக்கு எங்களுக்கு. ஸோ ஜில் ஜங் ஜக்ன்ற ஒரு ஸ்டோரி எப்படி உருவாச்சுன்னா, நானும் அவனும் ஒரு நாள் மொட்டை மாடியில் உட்காந்துட்டு, அப்பெல்லாம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு டைமு ஃபீச்சர் ஃபிலிம்னு ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்னா ஒரு தனி உலகம், தனி வேர்ல்டு அப்படின்னு அதை பற்றி எதுவுமே யோசிக்காம, சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள இதை அடக்காம
நாங்கள் வந்து வி ஜஸ்ட் லெட் அவர் தாட்ஸ் ரன் வைல்ட். நாங்கள் வந்து ஏதோ யோசிச்சோம், ஏதோ பேசணும், ஏதோ பண்ணோம், நாங்களே ஒரு ஐடியா சொன்னோம், நாங்களே எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம் அப்படின்னு. இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், எப்படி நடக்க போகிறோம். அப்போ நாங்கள் வந்து ஜில்ஜங் ஜக் எழுதும்போது ஐ நெவர் ஹேட் த டேரக்டர்ஸ் ஹேட். நான் வந்து வெறும் ரைட்டராக மட்டும்தான் அந்த ஸ்கிரிப்டை பார்த்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஐடியா வந்து எங்களுக்குள்ள, அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்கிரிப்டை பற்றி எதுவுமே பண்ணல. அது ஒரு 4 வருஷம் முன்னாடி. இது அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ் கழிச்சு நான் வேற ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சடனா அந்த ஜில்ஜங் ஜக்குன்றது வந்து திருப்பி சர்ஃபேஸ் ஆச்சு. அதை சார்ந்து நிறைய ஐடியாஸ் வர ஆரம்பிச்சது, நிறைய கிரியேட்டிவா நிறைய யூனிக்கா பண்ணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ எக்ஸ்டென்சிவா உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதணும், கேரளாவில் உட்காந்து எங்க அத்தை வீட்டில் போயிட்டு உட்காந்து எழுதணும். அதுக்கப்புறம் ஜில்ஜங் ஜக்குன்ற இந்த ஸ்கிரிப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்கிரிப்டை பார்க்கும்போது தான் ஒரு டக்குன்னு எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ண போறோம், இந்த மாதிரி ஒரு ஸ்கேல, இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு ப்ரொடியூசர் எப்படி கன்வின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு படத்தை எப்படி பண்ண போறோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போ அந்த ஸ்கிரிப்டை முடிச்சுட்டு சித்தார்த் சாரை மீட் பண்ணும்போது அவர் ஃபர்ஸ்ட் டே கதை கேட்ட போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் சொன்னாரு. எனக்கு உங்க கதை மேல எந்த ஒரு டவுட்டும் இல்லை, யுவர் ஸ்டோரி இஸ் ரியலி குட், நல்லா செமையா இருக்கு. பட் நான் இந்த படத்துல நடிக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு கண்டிஷன் தான். Find a producer who has the guts to produce a movie like this in Tamil cinema. நான் படம் பண்றேன் அப்படின்னாரு. இது நடந்து 2வது நாள் வந்து அவரே கால் பண்ணி நானே உன் படத்தை ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படின்னாரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அவ்வளோ அந்த மாதிரி ஒரு இது அவளுக்கு. பிளஸ் அந்த ஸ்கிரிப்ட் அப்போ இருந்த ஃபேஸ்ல அவர் சொன்ன நியாயம் எல்லாமே கரெக்ட் தான். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து கம்ப்ளீட்டா ஒரு கமர்ஷியலைஸ் பண்ண முடியும், என்னெல்லாமோ we can add all of these elements, சாங்ஸா இருக்கட்டும், என்னெல்லாமோ நிறைய வந்து அந்த படம் வந்து ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து க்ரோ ஆகிட்டே வந்திருக்கு. நாங்க வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி இந்த படத்தை பார்த்த போது எங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் வந்து இந்த படம் 6 மாசத்துக்கு அப்புறம் நாங்க பாக்குற தியேட்டர்ல பாக்குற படமும் இப்போ நாங்க பாக்குற படமும் கம்ப்ளீட்டா வேற மாதிரி ஒரு கட்டா இருக்கட்டும், விஷுவலா இருக்கட்டும், எல்லாமே அந்த விஷயத்த நாங்க கான்ஸ்டன்டா பிலீவ் பண்ணோம். ஸோ படம் வந்து வேரியஸ் ஃபேஸஸ் தாண்டி வந்திருக்கு. ஒரு கட்ஸ் எல்லாம் நிறைய போய் நிறைய இட் ஹஸ் பிகம் ஹோல்சம் மூவி ரைட் நவ். தட்ஸ் வாட் வி ஃபீல் அண்ட் வி ஆர் பிரிட்டி ஷுர் தட் யூ ஆல் லவ் த ஃபிலிம். உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிக்கும். உங்க எல்லாருமே நீங்க படத்தை பார்க்கும் போது நாங்க சொல்ற அதே விஷயத்த நினைச்சிட்டு பாருங்க. Don't let the kid in yourself die when you watch the movie. அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த குழந்தைத்தனத்தை கிண்டல் பண்ணிட்டு அந்த படத்தை பாருங்க, கண்டிப்பா நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. I am damn sure about it. Thank you all. Thank you so much for coming. நீங்க எல்லாருமே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பீங்க. எனக்கும் சரி என் டீமுக்கும் சரி நீங்க ஒரு பெரிய மோரல் சப்போர்ட்டா இருப்பீங்க. I am pretty sure of it. Thank you guys. Thank you for all coming here. இதான் என்னோட ஃபர்ஸ்ட் press meet. ஸோ அதாவது டென்ஷன்ல தான் பேசிதான் தப்பா நினைச்சுக்காதீங்க. Thank you so much guys. Thank you so much. நிறைய வாட்டி வந்து இந்த படத்தை வந்து நம்ம விட்டுறலாம், சரிப்பட்டு வராது, அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டாம். இப்போ நீ விட்டுட்டேன்னா அடுத்த வாட்டி இந்த கட்டத்துக்கு கூட வரமாட்டேன். யாருக்கும் நான் பார்ட்டி வச்சது கிடையாது, அல்ல அவங்க குடும்பத்தோட ஒரு ஃபங்க்ஷனில் கலந்தது கிடையாது. இந்த வரைக்கும் நம்ம பட்ட எல்லா பாடம், எல்லா கஷ்டங்களும், எல்லா டோட்டலி வர்த் இட்.